அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவும் பாஜகவும் அன்னம் தண்ணி புழங்காத எதிர் கட்சிகளாக மாறிவிட்ட நிலையிலும் கூட தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்தோ எந்த விதமான விமர்சனமும் வைப்பதில்லை. ஏற்கனவே நடந்த 4 பிரச்சார கூட்டங்களிலும் பிரதமர் மோடி அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சிப்பார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினரிடம் இருந்தது. ஆனாலும் மோடி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை. இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தமிழக பாஜக தலைவர்களோ மோடியின் சூட்சுமத்தை புரிந்து கொண்டு தெளிவாக உள்ளனர். அதனாலேயே மோடியை போல அவர்களும் அதிமுகவை விமர்சிப்பதில்லை. இதன் பின்னணியில் வேறு ஒரு கணக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் என்று வந்துவிட்டால் எல்லாமே கணக்குத்தான். ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக நடந்ததற்கு பிரதமர் மோடியும் பாஜகவும் உதவியவை ஏராளம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை விட்டு விலகும் முடிவை அறிவித்தார். அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியின் மறைந்த தலைவர் ஜெயலலிதாவை விமர்சித்ததை காரணம் காட்டினார். உண்மையில் விலகலுக்கு அது காரணம் அல்ல. சிறுபான்மையின ஓட்டுகளுக்காகவும் கட்சியின் ஒரு சில தலைவர்களின் நெருக்கடியாலும் தான் பாஜக கூட்டணியை விட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் அவர் யதார்த்தம் உணர்ந்து பாஜகவை நோக்கி திரும்பி வருவார் என்ற எதிர்பார்ப்பு அமித்ஷா மற்றும் மோடி வரை பாஜக தலைவர்கள் எல்லோரிடமும் இருந்தது. அதற்காக இருதரப்பு நலன் விரும்பிகள் பலரும் பல்வேறு வகையிலும் முயற்சி எடுத்தனர். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி பலருடைய முயற்சிகளையும் புறம் தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது பாஜக தரப்புக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது பாஜகவினர் யாரும் எந்தவித விமர்சனமும் முன்வைக்கவில்லை. இதிலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அதிமுக என்பது திமுக எதிர்ப்பால் வளர்ந்த கட்சி. கடந்த 3 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தாலும் திமுக மீது கடுமையான விமர்சனம் எதையும் முன்வைத்து பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்ற வருத்தம் அக்கட்சியின் கடைக்கோடி தொண்டன் வரை பெரும் புகைச்சலாக இருக்கிறது. அதே நேரம் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கும் பாஜக தான் அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதலாக உள்ளது. அதனால் பாஜக மீது அவர்களுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதையடுத்து இன்று வரை அதிமுக மீதும் தங்கள் மீதும் மரியாதையோடு இருக்கும் பாஜகவுக்கு வரும் லோக்சபா தேர்தலில் ஓட்டளிக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை அதிமுகவுக்கு பலமான தொகுதிகளாக அறியப்படும் ஈரோடு, கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் இருக்கும் அதிமுகவினரே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பிரதமர் மோடி தனது பேச்சின் இடையே அதிமுகவின் தூண்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசவும் தவறுவதில்லை. இதுவும் அவர்களது அபிமானிகளை பாஜக பக்கம் திருப்பி இருக்கிறது. மத்தியில் மோடிதான் அடுத்த பிரதமர் என்றாகிவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்களிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு அதிமுகவினரே வந்துவிட்டனர் என்பதே நிஜம். மொத்தத்தில் கூட்டணியில் இருந்து விலகி தனது ஆளுமையை நிரூபிக்கிறேன் என நினைத்து தமிழக அரசியல் கள யதார்த்தம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. வடை போனதுதான். இனி அதிமுகவை திரிஷாவாலும் காப்பாற்ற முடியாது, கருணாசாலும் காப்பாற்ற முடியாது. நன்றி.